இங்கே கட்டபொம்மனாக வேண்டதை நடிக்கும் அருமை மாமா நாளூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை புத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்கள் அனைவருக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியார்களுக்கு எங்கள் கலைக்கும் சார்பிலே நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். அம்மா தேவி சக்கம்மா வட நாடு பிடித்தவன் செய்யும் கட்டப்பம்மன் வணங்குகின்றேன். 9 கம்பளம் 18 தொட்டியலாம் தொட்டில் கார்க்க வந்த குலோபங்களை சக்கரை பித்தாயை நீதான் கார்க்க வேண்டும். உங்களை வடங்கள் தாய் மணி வருகின்றோம் பரகாத்து புரிய வேண்டும். பாதம் தாயே 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 மகனே ஐயனே முன்னிற்க வேண்டும் நீ சிவன் மகன் எனக்கு நாவே நந்தா
தடுமாறாமல் எனக்கு நாவுகள் நல்ல தடுமாறாமல் நல்ல ஊரோலோசை தந்திடம்மா உன்னோடு தெய்வமே உன்னோடு தெய்வமே உன்னோடு தெய்வமே சக்கரவே முன்னிற்க வேண்டும் நீ எந்த தாயே உன்னோடு தெய்வமே சக்கரதேவி முன்னிட்டு காக்க வேணும் இந்த நேரம் என்னென்ன முன்னால அம்மணி என்னென்ன முன்னால கோட்டைக்கரை எதிர்த்து பாரம்மாள் சக்கரவே இழந்த முன்னால கோட்டை தாரி எழுந்து வருமா இந்த நேரம் கண்ணாடி கோட்டையமே உனக்கு கண்ணாலே உனக்கு கண்ணாலே ஆயிர கண்ணாலே வாணிக கண்ணாலே மாணிக்க கண்ணாடி கோட்டைகள் வேண்டுமென்று உள்ளிலன் கோட்டை கட்டி ஆண்டதை உனக்கு கண்ணால கோட்டைகள் வேண்டாம் என்று உள்ளினால் கோட்டை கட்டி ஆண்ட தெய்வம் அதில் 8 திசையும் 16 கோணலும் கட்டியர சாண்டேன் கட்டபொம்மன் நான் உன்வைத்த காலை நான் பின்பக மாட்டேன் நான் கம்பளத்தால் கூட வம்மிசமா நாட்டு ஆங்கிலேயை ஒழிக்க வேண்டோடா வெளியேறி என்று உங்களுக்கு செய்து வர அண்ணா சேர்வன் ரெண்டு பேரும் உனக்கண்ட ஒரு மாடு கட்டி குத்துக்காட பரதோலிலிட்டு அந்த பண்டிகாடு கணக்காவிலிட்டு வளர்த்தாடி கம்பையந்தாளில் வச்சே பண்டிகாடு கணக்காதிலிட்டு வளதாடி கம்பையின் தோலிலிட்டு காட்டுக்கு போவது வீட்டுக்கு வந்தது கட்டபொம்மு ராஜா உத்தரவா காட்டுக்கு போவது வீட்டுக்கு வருவது கட்டப்போ மூராசா உத்தரவா 1000 கம்பள 100 பரிவார அன்பு குறைய மல்லண்டு வர 1000 கம்பளம் 100 வரை வர 64 படை தலைவர் முள்ளு பட்டிய முத்தப்ப நக்கர 300 வெத்து கும்பள தலைவர் புல்லு பட்டிய முத்தப்ப நாயக்கர் 300 பேருக்கு படை தலைவர் நாகலபுரம் நாகப்ப நக்கர 400 வெத்து கும்பள தலைவர் நாகலாபுர நாகப்ப நாயக்கர் 400 பேருக்கு கைகாலரா கோலத்து ஊரிலே சுப்பைய நக்கர கொள்கையில் மிக வல்லவரா குலத்து ஊராஜுப்பா நாயக்கர் கொள்கையில மிக வல்லவரா ஆத்து ஊரிலே அல்லாஹ் சாய்வு அண்ணனும் தம்பி 2 பேரும் ஆத்து ஊர் அண்ணா சாய்வு அண்ணனும் தம்பி 2 பேரா அண்ணனும் தம்பியும் கம்பெடுத்த நல்ல 1000 பட்டாள வெட்டிடுவார் அண்ணனும் தம்பியும் கம்பெடுத்தால் இங்கு 1000 பேரை விரட்டிடுவோம் காப்பு கம்பளம் பேரு சொன்னா வேப்பனையும் பலாக காப்பு கம்பளம் பெருசனாலே பிள்ளைகளும் பலாக கண்ணு முளைக்கில் ஜீவன் இருந்தாலும் கம்பளத்தார் குலம் கொள்ளாததா கண்ணுமலைக்குள்ள ஜீவன் இருந்தாலும் கம்பளத்தால் குலம் கொள்ளாதது ஜீவன் இருந்தாலும் தப்புல வேறுமே கொள்ளாததா கொண்டைக்குள்ள அங்கே ஜீவன் இருந்தாலும் தோக்குல வாழ்குலம் கொள்ளாதது பொம்மதி பேரு சொன்னா கருக்கலங்கு மஞ்சனையெல்லாம் கண்டபொம்மன் பேரு சொன்னால் கருக்கலங்கும மஞ்சையிலே என்று பேரு சொன்ன நல்ல ஊக்கம் பறக்கும் மஞ்சனையெல்லாம் துறை என்று பேரு சொன்னால் ஊக்கம் பிறக்கும மஞ்சையிலே மாலையும் தாகம் குடியாது கட்டே பொம்மன் பேரு சொன்னா கருத மலையை குடியாது கண்டபொம்மன் துறை பேரு சொன்னால் மாலையும் தர குடியாது ஓமத்துறை என்று பேரு சொன்னா மலந்தரையும் மருந்தது சிவதேவாண்டியன் பேரு சொன்னால் தனக்கு நிகர் எல்லையிட்டு கல்யகராட்சிகம் வந்து வரார் என்று சொல்லி கொண்டை சின்னாக வந்து வரும் எல்லையிட்டு நல்ல ஊக்கம் தானே செய்து வர பிறன்பு கொண்ட பெரியவர்களே தாய் உள்ளம் படைத்த என தர்ம தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே நாடக கலா ரசிகர்களே
இங்கே கூடியிருக்கும் சிறிய பெரியர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் விழா தலைவர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்ணும் கருத்துமாக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் என்னோடு பங்கேற்று நடிக்குவதற்கும் நடிகர் உள்ளத்தின் சார்பாகவும் மண்ணுலக விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கும் எனது ஆசான் குருவாகிய படமாத்துறை சேர்ந்த சமயத்துறை வாத்தியார் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக அமைப்பாளர் ஆரோக்கிய நண்பர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு கம்பளம் பட்டணமாக வேலை நடிக்கும் மதுரை மீனாட்சி ஊரத்தைச் சேர்ந்த பூக்கார கருப்பி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொன்னாடை போற்றிய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். ஆயிரம் கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வீரர்களும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே கட்டம் மராஜா ஊமத்துறை மராஜாவுக்கு அடிமணிந்து வேலை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி வேலை பார்த்து கொண்டு வருகிற நேரத்திலே முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் 300 பேத்துக்கு படைத்தலைவர், நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர் 400 பேத்துக்கு படைத்தலைவர், கொளத்தூர் சுப்பியா நாயக்கர் கொள்கையிலே மிக வல்லவர், ஆத்தூர் அல்லா சாய்வு அண்ணன் தம்பி 2 பேரும் 1000 பட்டாள வெட்டக்கூடிய வீரர்கள், கீழக்கோட்டை காவலாளி கீர்த்தியில சுந்தரலிங்கம்னு சொன்னால் மாபெரும் வீரன் படைத்தவன், சாதாரணப்பட்டவர் அல்ல. அதாவது எதற்காக கீழக்கோட்டை வாசலில் காவலுக்கு வச்சுருக்காங்கன்னா யார் வந்தாலும் அந்த கோட்டை வழியாகவே உள்ளே நுழையணும். பகைவர்கள் வந்தாலும் சரி, கல்வர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அந்த வழி தான் வரணும். அதற்காகத்தான் இவன் ரொம்ப வீரம் புரிஞ்சவன், யாராக இருந்தாலும் விடமாட்டான், யாராக இருந்தாலும் இப்படி அடிப்பான் உதப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் கீழக்கோட்டை வாசலுக்கு கீர்த்தியில் சுந்தரலிங்கத்தை காவலாளியாக போட்டார்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பல ஊர்களெலாம் மீட்டிங் என்று சொல்லி கடிதம் அனுப்புவது பழக்கம். நாங்கள் எல்லோரும் அங்கே சென்றிருப்போம். வெள்ளக்காரர்கள் அங்கே வடமார்த்தார்கள், எங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவார்கள். கடைசியாக ராமநாதபுரம் மீட்டிங்கில் கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அவங்க 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வீரர்களும் வரவன்னு சொல்லி அனுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் எங்களுடைய மகாராஜா பார்த்தார், எல்லோரும் அங்கே சென்று விட்டால் நம்முடைய கோட்டையை வெள்ளக்காரன் கைப்பற்றி விடுவான் போல தெரிகிறது. கம்பள வீரர்களே, தாங்கள் எல்லோரும் கோட்டையில் காவல் புரிந்து கொண்டு இருங்கள். பெரிய மராஜா சின்ன மராஜா திபன் தானாவிலே மூவரும் அங்கே மீட்டிங்கு நடக்கும்ண்டு அங்கே மீட்டிங்கு சென்றார்கள். அங்கே ராமநாதபுரத்தில் மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும்போது எங்களுடைய மகாராஜாவுக்கும் அந்த வெள்ளக்காரனுக்கு வாக்குவாதங்கள் முற்றி அங்கே ஏராளமான கலங்கள் ஏற்பட்டு விட்டதாம். அங்கே கலங்கள் ஏற்பட்டவுடனே மூவரையும் அங்கே சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கே தப்பி பெருக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது வல்ல நாட்டிலே பிறந்த பகதூர் பாதரவல்லைக்கு இந்த செய்தி கேட்டு வெள்ளை குதிரை மேலே சுந்தரலிங்கமும் பகதூர் பாதரவல்லை தேவனும் சென்று அந்த சிறையை உடைத்து சின்ன பணம் ஆக்கிவிட்டு பெரிய மரச்சா சின்ன மரச்சா இருவரும் காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். திவன் தானாதி பிள்ளை அங்கே மறந்து விட்டு வந்தார்கள். மறந்து விட்ட தானாதி பிள்ளை 6 மாதம் கழித்து தப்பித்து வந்தார். தப்பித்து வந்த தானாதி பிள்ளை மன்னர்கள் நம்மளை விட்டுவிட்டு போய்விட்டார்கள், எப்படியாவது மன்னர்களை பழி வாங்க வேண்டும் என்று எண்ணி வந்த கணக்க பிள்ளை பார்த்தார் மன்னரை, கேட்டார் கேள்வி. மன்னர் அவர்களே, என் மகனுக்கு காதணி விழா வைத்திருக்கிறேன், பணம் பொருள் நெல் பண்டபாத்திரம் அனைத்து வேணும் என்று கேட்டார். திவன் தானாதி அவர்களே, தாங்கள் கேட்கும் பொருள் அனைத்தும் தருகிறேன், ஆனால் நெல் மட்டும் இல்லை என்றார்கள். ஏன் என்று கணக்க பிள்ளை கேட்டார். நமது வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாத காலம் கூட ஆகவில்லை, ஆகையினால நம்முடைய அரண்மனை நெல் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆரக்குளம், சாலிகுளம், கோரக்குளம், குண்டுகுளம், இது 4 குளமும் மழை இல்லாமல் பெருகவில்லை. நம்முடைய அரண்மனையில் நெல் விளையவில்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது. தாங்கள் எங்கேயாவது சென்று பணத்துக்காது வட்டிக்காது வாங்கி வாருங்க என்றார்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் வீரர்களும் பாளையங்கோட்டை கரிச கொட்டாரம் சென்றோம். அங்கே பாளையங்கோட்டை கரிச கொட்டாரம் சென்ற இடத்துல படைக்கஞ்சாத பாண்டியன், வேங்கை சமான வேளாண்டி, கடை சமான கற்பனன், இவர்கள் மூவரும் அங்கே வெள்ளைக்காரனை கைக்குலியாக அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். அன்னவரிடம் போய் நெல் கேட்டோம். மூவரும் கொடுக்க மறுத்தார்கள். ஏட்டிக்கு மூட்டிக்கே பேசினார்கள், எகனைக்கு மகனையாக பேசினார்கள். மூவரையும் அடித்து மூவரையும் கொலை செய்துவிட்டு அங்கே இறக்கப்பட்ட 136 வட்ட நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம். இப்போது நெல்லெல்லாம் ஓட்டப்பிடாரத்தில் ஐயா கணக்கப்பிள்ளை வீட்டில் வைத்திருக்கிறோம். அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது பெரிய மரசாலத்தை குரல் கேட்டு ஓடோடு வந்தேன். வர்ற வழியில் கிடிகட்டி நாயகரை சந்தித்துட்டு வந்தேன். அன்னவர் வருவதை எதிர்பார்த்து பிறகு மன்னரை சந்திப்போம். ஒரே கிடிகட்டி, ஏமே எக்கனை போய் சீக்கிரம் செப்பப்பா வந்து ஏமி எக்கனை கட்ட முடியும், எங்கே நக்குற ஒரு சீக்கிரம் செப்பப்பா இல்லாட்டி வந்து சப்பப்பா.
அத்தமக ராசாத்தி வாடி கொஞ்சம் அணைச்சுக்கலாம் அத்தோரம் 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 இடம் இருக்கு காத்தாட தோப்பு இருக்கு இடம் இருக்கு காத்தாட தோப்பு இருக்கு அத்தமக ராசாத்தி வாடி கொஞ்சம் அணைச்சுக்கலாம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் தரிசல் மேந்த 800 மாடுகள் ஓட்டி சென்று தரிச கொட்டாரம் சென்றிருந்தோம். அங்களது வட்டிக்காது வாசுகாய் நெல்லின்று வாங்க போயிருந்தோம். அப்புறம் வேங்கைக்கு சொந்தமான வேளாண்டி கருப்பனார் தேவர் பாண்டிய மன்னர் மூவரிடம் நெல்லுண்டு கேட்டோம். நெல்லுண்டு கேட்டதுக்கு தகாத வார்த்தையால் பேசிவிட்டார்கள். தகாத வார்த்தையால் பேசவும் மூவரும் அடித்து கொலை 136 பற்ற நெல்லும் கொள்ளை அடித்து வந்து விட்டோம். எனக்கு முன்னாடி வந்த கோடாங்கி நாயகர் தெளிவாக தெரிவித்து விட்டார். என்னை அழைத்த காரணம் என்பதை கூப்பிட்டு தெரிந்து கொள்ளலாம். கோடாங்கி நாயக்கரே இங்கே தான் நிற்கிறேன். இங்கே நிற்கலே கண்ணு தெரியாம போச்சா? ஒரே இங்கேயே நிற்கிறியா? ஒரே நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், நீ என்ன பண்ணிக்கிருக்க? என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொன்னேன்னு? ஏய் பெத்தமராஜ் அழைச்சிருக்காங்க. அரை மணிக்கு முன்னாடி நான் போய்க்கிருக்கேன். ஆமா நீ சீக்கிரம் நக்கி வாடான்னு சொன்னேன்ல. டேய் சீக்கிரம் இன்னைக்கு வாடான்னு சொல்லேன்னு சொல்லு. இப்போ நான் இப்போ என்னப்பா சொன்னேன்? அப்போ சீக்கிரம் நக்கி நான் வாடா. அதைத்தானே சொன்னீங்க. என்ன சொன்னேன்? அதைத்தான் நானும் என்ன சொன்னேன். சீக்கிரம் நக்கி வாடா நான் சொன்னேன். ஏய் பெத்தமராஜா அழைச்சிருக்காங்க. ஆமா அரை மணிக்கு முன்னாடி போய்க்கிருக்கேன். போய்க்கிருக்கேன். நீ சீக்கிரம் அரை மணிக்கு நக்கி வாடான்றல. டேய் திரும்ப திரும்ப நக்கினா வாயில விட்டு ஓட்டிடுவேன். இன்னைக்கு வாடான்னு சொன்னேன்னு சொல்லு. வாயில ஓட்டிடுவேன். ஆமா நீ வாயில ஓட்டிட்டு நாங்க பார்த்து சும்மா இருப்போம். என்னடே ஏதா அரண்மனையில் உனக்கு போல விவரம் தெரிஞ்சுன்னா நான் யாரு? கட்டபு முகமது துறைக்கு தாய் மாமே. அப்ப நான் கோடாங்கி நாயக்கரு. நான் யாரு? எனக்கு பின்னாடிதான் நீ. இளைய மாமே. ஆமா சொல்லு. அப்ப எனக்கு எவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கணும். ஆமா தெரியும் தெரியும். பரவாயில்ல இன்னைக்கு வாடான்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணினாய்? ஏய் திரும்ப அந்த பன்னி நாய் இந்த நாயின்னு சொல்லக்கூடாதுல. பன்னி நாய் கொட்டி நாயின்னு உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிருந்த? ஏய் உள்ள அரண்மனை அடுத்து வேலையில் எல்லாமே இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? என்ன சொன்னேன்? பண்ணா புண்ணாக்கு நனைய வச்சிருக்கேன், பருத்தி கொட்டையை ஊற வச்சிருக்கேன், கொள்ள அவிச்சு வச்சிருக்கேன். மூணையும் ஒன்னா போட்டு ஆட்டுறான்னு சொன்னேன்ல. அந்த வேலையை தான் பார்த்தேன். ஆட்டினியா? ஆட்டினல்ல. மூணையும் பிடிச்சி ஆட்டினியா? மூணையும் பிடிச்சி ஆட்டினியா? மூணையும் போட்டுக்கிட்டு ஆட்டினியாடா? மூணையும் போட்டுக்கிட்டு ஆட்டினோம்டா. எதை பிடிச்சி ஆட்டினேன்? குழவியை பிடிச்சிக்கிட்டேன். குழவியை பிடிச்சா நல்லா பிடிச்சி ஆட்டினேன். பிடிச்சி ஆட்டினா தானே ஆட்டு போடும். அப்போ மூணு ஆட்டிருக்க. எத்தனை உருண்டை போட்ட? 3 உருண்டை போட சொன்னி போட்டியா? ஆமா போட்டு வச்சிருக்க. போட்டாச்சு. சரி இந்த விவரத்தை பெரிய மாசாட்ட சொல்லுனேன். 1000 கம்பளம் 100 பருவார் 64 படத்துல வரல. எங்க போனா? எங்க போனா? நெல்லு வாங்க போனா. பாளையங்கோட்டை கரிச கொட்டாரத்துக்கு நெல்லு வாங்க போனா. கரிச கொட்டாரம் போனா. அங்க 3 காவலாளிங்க இருந்தாங்க. ஆமா 3 பேர்த்திட்டும் போய் நெல்லு கேட்டான். 3 பேர்த்திட்டும் போய் நெல்லுண்டு கேட்டான். நெல்லுண்டு கேட்டான். என்ன சொன்னாங்க? ஓ தகாத வார்த்தையால் பேசினாங்க. நெல்லுண்டு கேட்டதுக்கு பட்டறைக்கு கல்ல எடுத்து பல்ல உடைப்போம்டாங்க. நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டாங்க. கம்பளம் சொன்னா. பாஞ்சான் முடிச்சு கம்பளத்தாருன்னு சொன்னா. கம்பளம் தான் சொன்னா. கம்பளம்னா என்ன சொன்ன? சம்பளம் இல்லைன்னு உங்களுக்கு. சம்பளம் இல்லைன்னு சொன்னா. ஆமா ஏய் வேளாண்டி நீ பேசுறதெல்லாம் நையாண்டி. நையாண்டி கரும்புக்கு ஒரு மல்லி வச்சு பேசுன்னு சொன்னா. அவன் கேக்குறாப்புல இல்ல. அதுக்கு பிறகு 3 வேலை அடிச்சு 3 வேலையும் கொண்டுட்டு 136 வட்ட நெல்லையும் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த விதரத்தை மகாராஜா எடுத்து சொல்லுங்க. மகாராஜா கேப்பாக நீ பாதி செப்பு நான் பாதி செப்புரு மிச்சம் இருக்கத மிச்சத்தை எங்கிட்டு விட்டுருவா. கட்டப மகாராஜாவுக்கு ஜெய். வருக 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 வாருங்கள் கம்பள வீரர்களே. முத்தப்ப நாயக்கரே, கோடாங்கி நாயக்கரே, தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நல்லா இருக்குங்க மகாராஜா. தாங்கள் இன்னும் நீடூழி பல்லாண்டு கால வாழ்க வளர்க முத்தப்ப நாயக்கரே. வாழ்ந்துகிட்டு தானே இருக்கேன். அரண்மனையில யாரு வாழாம இருக்கிறாங்க? ஆமா யாரு வாழாம இருக்கிறது? சரி இவனு வாழ்ந்துகிட்டே இருக்கான். சரி 1000 கம்பளம் 100 பருவா 64 படத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கான். வாழ்ந்து இருக்கீங்க. நான் ஒரு ஆள்கிட்டே வளர முடியல. காரணம் அவங்க ஏன்? இவன் செஞ்ச வேலைதான். இவன் செஞ்ச வேலைதான். என்ன செய்தார்? எங்க நம்ம தோட்டத்துல போய் நெல்லு பயிருக்கு மருந்து அடிடா அப்படின்னு சொல்லிவிட்டேன். சரி இவ என்ன செய்யணும்? நெல்லு பயிருக்கு தானே போய் மருந்து அடிக்கணும். ஆமா நான் நல்லா குதிரை கொட்டாட்டத்துல குதிரைக்கு கொல்ல வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கலாம், கொஞ்சம் அசந்து எந்திரிக்கலாம்னு படுத்து கிடந்தேன். நல்லா தூங்கிட்டுங்க. காலில் வந்து மருந்து அடிச்சு விட்டேன். பயம் இல்ல செக்கப் பண்ணிருக்காரு பாருங்க. அப்படியே நெல்லு பயித்துல எப்படி குருத்து பூச்சி விழுந்துச்சோ. அவர் வேணும்லாம் அடிக்கல.
தூங்குறாரு தூங்கலையும் செக்அப் பண்ணியிருக்காரு. இல்லைங்க, இவன் அடிச்சதுல நெல்லு பயத்துல எப்படி குருத்து பூச்சி விழுகுதோ அது மாதிரி என் காலில் குருத்து பூச்சி விழுந்துருச்சு, நான் வளர முடியல. அப்படி திருப்பி கேட்டீங்களா? இருந்த போதில் முத்தப்ப நாயக்கரே மகாராஜா தங்களை சக்கரை எப்போதுமே அருள் கொண்டே இருப்பார். அப்படியே மகாராஜா. நீடுவலி வல்லாண்டு கால வாழ்க கலைமகள் வாங்க முத்தப்ப நாயக்கர். உண்மைங்க உண்மைங்க. தாங்கள் ஏன் சக்கரை இருக்கும்போது தாங்களுக்கு எந்த குறையும் வராது. சந்தோஷமா இருக்கு. பலே முத்தப்ப நாயக்கரே, இந்த கபலத்துவத்தை நாம் எப்படி வளர்ந்து வாழ்ந்து வந்தோம்? ஆமா, 15 நூற்றாண்டு பெண்ணால் சின்னவளில் முத்தப்ப நாயக்கரே நாங்க தாங்க நம் கருத்துக்களை பிரிந்து ஆசை கொண்ட மானக்கட்ட வெள்ளையர்கள் வெள்ளையர்கள் மானத்தை இழந்த மன நாட்டை திறந்து நான் நினைத்து காங்கு தங்கி சாலிக்குளம் பரமி சேர்ந்த படவா சாலிக்குளமான் நீர்மலமான் இளமலமான் நிறைந்த இடம் இங்கே தங்கிலாம் தீர்மானித்து ஆடுமலை மேத்தூர் நமது நாட்டார்ந்த ஜெகவீர பாண்டியர் உண்மைங்க தட வருதை சேர்ந்த பொம்மையை பட்டம் கட்டி ஆண்டு 46 தலைமுறையாக ஆண்டு வந்தார்கள் முன்னோர்கள். உண்மை உண்மை. 46 தலைமுறையில் என்னுடைய தாய் 60 ஜெகவீர பாண்டியர் பார்த்த என்னை 30 வயதில் பட்டம் கொடுத்திருந்த பாஞ்சாண்டு வந்தேன். உண்மைங்க உண்மை. தாங்கள் கொடுத்த பட்டம், தாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை. ஆமாங்க ஆமாங்க, உண்மை தானே சொல்றீங்க. ஆமா, நாங்க தானே வளர்த்தோம். என்னை எப்படி எல்லாம் வளர்த்து வந்தீர்கள். உங்களை மட்டுமா வளர்த்தேன்? சுந்தரலிங்கத்தை வளர்க்க சொல்லி கொடுத்தது நீங்க தானே எங்ககிட்ட. அதானே உண்மை. உங்க அம்மா எங்ககிட்ட கொடுத்தாங்க உங்களை வளர்க்க சொல்லி. ஆமா, வீரன் சுந்தரலிங்கத்தை வளர்க்க சொல்லி நீங்க கொடுத்தீங்க எங்ககிட்ட. ஆமா, நாங்க தானே அவனுக்கு வளர்த்தோம். உண்மைதானே. கத்தி சண்டை, கம்பு சண்டை, ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லி கத்தி சண்டை, கம்பு சண்டை, வில்லு யுத்தம், முள்ள யுத்தம், மதுரை ஏற்றம், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் எல்லாமே நன்றாக தங்கள் எல்லா வித்தைகளும் தெரியும். உங்களுக்கு எப்படி எப்படி கற்றுக் கொடுத்தோமோ அதே மாதிரி சுந்தரலிங்கத்துக்கும் கற்றுக் பலே கொடுத்தோம். பலே ஆமாங்க, வீரம்பந்திய பணி சுந்தரம். ஆமாங்க, நீங்க சின்ன பிள்ளை. அது முதக்கோட்டை வாசல். உண்மைங்க, முதக்கோட்டை காவல்காரன். ஆமா, சாதாரணப்பட்டவனா நீங்க? சாதாரணப்பட்டாலும் அங்க ஒண்டி போய் வெட்டீங்களா? நம்ம கோட்டை வாசல்ல 4 வாசல் இருக்குது. எதுக்காக கீழே கோட்டையில மட்டும் சுந்தரலிங்கத்தை போட்டீங்க? காரணம் அங்கதான் நுழைவு வாயில். நுழைவாய். மற்ற ஆள்கள்லாம் வர்றது அந்த வழியில தான். ஆமா, நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், கல்வர்களும் வருவார்கள். கண்டிப்பாக. அப்ப யாரு என்னன்ற விவரம் சுந்தரலிங்கத்துக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும். அதனாலதான் அவனை கீழ்கோட்டை வாசல்ல காவலுக்கு போட்டிருக்கீங்க. அதானே உண்மை. ஆமாங்க. அப்படி இருக்கனால நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க தாயாரு எங்க தங்கச்சி, எங்க அம்மா, என் தங்கச்சி, ஆமா, எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. உங்களை எதுக்கு வளர்க்க சொல்லி? பெத்த பிள்ளைய வளர்க்க முடியாம அது மாமனாட்ட கொடுத்தா என்ன செய்வாங்க? மக்கள் எப்படி பேசுவாங்க? நீங்களே பேசுவீங்க. தக்காளி ஒரு பிள்ளைய வளர்க்க மாட்டேங்க, சமந்தாரம் கொண்டு ஏன்ட்ட கொண்டு விடுறாங்க. அப்படி இல்லைங்க, அது வெளியில உள்ளவங்க அந்த மாதிரி பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா சொல்லிடலாம். அது யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி. ஏன் தங்கச்சி மயனை கொண்டு வந்து ஏனென்றா தாய் மாமன் உங்ககிட்ட கொடுத்தா தாய் மாமன் ஒன்று பயம் ஒன்று இருக்கு. ஆமா, ஒரு அச்சத்தோடு வளர்றா. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? கண்டிப்பா. அண்ணே, உங்க மருமையன் எங்ககிட்ட இருந்தா அவனுக்கு வீரம், கத்தி சண்டை, கம்பு சண்டை, ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம் அனைத்து வித்தைகளும் தெரியாம போயிருவேன். தாங்களிடம் இருந்தா இந்த எல்லா வித்தைகளையும் கற்றுக்குருவான். கம்பு சண்டை, கத்தி சண்டை, மல்லி யுத்தம் இப்படின்ற போன்ற குதிரை ஏற்றம், ஆனை தாய் தேப்பண்ட வந்து பயம் இருக்காது. தாய் மாமன்ட்ட இருந்தா பயம் இருக்கும். அனைத்தையும் கற்றுக் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது குபா 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 அழுது. ஆமா, தாயை பிரிஞ்ச பிள்ளை தாய் முகத்தை பார்த்தா அழுகாது. ஆமா, உங்க 2 பேரும் முகத்தை பார்த்தா அழுதுக்கு இருப்பீங்க. பூச்சாண்டியால இருக்கு. ஆமா, மாமன் மூஞ்சி வயசான மூஞ்சி அப்படித்தாண்டா இருக்கும். அவர் வயசு பிள்ளை இளந்தாரி பிள்ளைக்கு மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். ஆமா, அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்ப அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்கிட்ட சொல்லுவேன், மருமையை அழுதுகிட்டே இருக்காங்க, மருமையனுக்கு ஏதாச்சும் ஒரு விளையாட்டு காட்டுறா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் சொன்னல அழுகிற பிள்ளைக்கு ஒரு பாலை கொடுத்து உறங்க வைக்கலாம்ல. என்னங்க ஒரு அழுகிற பிள்ளை என்ன செய்யணும்? பசிக்காதான் அழுகுது. பாலை கொடுக்கலாங்க, இருந்தாலும் ஒரு விளையாட்டு மாதிரி காட்டணும்னா அதை பாரு, இதை பாரு, அங்க பாரு, இங்க தெய்வத்தை பாரு, யானையை பாரு, குதிரையை பாரு, மயிலை பாரு அப்படின்னு சொல்லி வேடிக்கை காமிக்கலாம். அந்த அழுகையை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி மருமகனை அங்க வாரு, மருமகனை ஆனை வர்றதை பாருங்க, இங்க வாரு மருமகனை ஆட்டுக்குட்டி வர்றதை பாருங்க, அங்க வாரு மருமகனை குதிரை வர்றதை பாருங்க, இங்க வாரு மருமகனை கோழி வர்றதை பாருங்க, இங்க வாரு மருமகனை அது கூடவே என் குஞ்சு வர்றதை பாருங்க. குஞ்சுங்க அப்படி சொல்லல நீங்க. என்ன குஞ்சு? கோழி குஞ்சு இல்லங்க. அந்த கோழியை வளர்த்ததாரு? இதுக்கு தான் மருமையை வளர்த்தீங்களா? இல்லங்க, அந்த கோழியை வளர்த்தது நான் தான். குஞ்சு வளர்த்தது அதை அடை கூட்டி வச்சது நான் தான். அப்ப அது குஞ்சு பொரிச்சிச்சுன்னா அது ஆறு குஞ்சு. சரி, நம்ம குஞ்சு தானே. ஓஹோ, நம்ம அரமனை குஞ்சு தானே. அது என்ன பேரு? அப்ப நான் வளர்த்ததுனால என் குஞ்சு தானே. கோழி குஞ்சு. ஆமாங்க, கோழி குஞ்சு தான் சொல்லுவேன். அப்படி பாருங்கன்னு சொல்லுவான். சரி, அதுக்கு அழுதுகிட்டு தான் இருப்பீங்க. அப்புறம் தான் இவனை தாளாட்ட சொல்லுவேன். இவன் தாளாட்டுவான். ஆமாங்க. அப்புறம் உங்க மாமியா உங்க ஐத்த கிட்ட பாலை பீச்சிட்டு வந்து பண்ண மாட்டுல பாலை பீச்சிட்டு வந்து கொடுப்போம். சரி, ஐத்திட்ட தானே பாலை குடிச்சிங்க.
பெத்த தாய் தான் பால் சாப்பிட பிள்ளை. நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு அசிங்கமா தெரியல இருக்கு. உண்மையிலேங்க உண்மையை தான் சொல்றான். பெத்த பிள்ளை பெத்ததாயிட்டு தான் பால் குடிக்கும். ஆமா. ஆனா நீங்க ஒரு ஆள்கிட்ட தான் மாமியா பாலை குடிச்சவர். எப்படி அது? சாதாரணமாக குடிச்சிங்க. வளம்பரி சங்குல ஊத்தி மச்சு மச்சுன்னு சப்புனீங்க. வளம்பரி சங்கு பாலை பீச்சிட்டு வந்து கொடுப்பான். அவ என்ன செய்வா? மாட்டுல பாலை கறந்து அம்மா பண்ண எங்க அத்தை நம்ம பண்ண மாட்டல எங்க அத்தைகிட்ட கொண்டாந்து. ஆமாங்க. ஓஹோ. கொண்டு வந்து கொடுப்பான். அவ அப்படியே கொடுக்க போவா. அடி சண்டாளி பச்சை பாலை கொடுக்காதடி, பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிறேன், பாலை காய்ச்சி குடி அப்படின்னு சொல்லுவான். அவ பாலை சட்டில காய்ச்சி கொண்டு வந்து சட்டியோட சூடா இறக்கி வச்சுக்கிட்டு கால் ரெண்டு நீட்டி பறக்க உட்காந்துக்கிட்டு உங்களை கவுட்டுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி தெரியுங்க. சரி, மடியில தூக்கி போட்டுக்கிட்டு பாலை கொடுக்க போவா. அடி சண்டாளி பாலை அப்படியே கொடுக்காது, உள்ள ஆடை விழுந்திருக்குது. ஆமா. பிள்ளைக்கு ஆடை காய்ச்சல பால் வந்து ஆடை விழுந்திருக்கும்ல. ஆமா. தொண்டையில சிக்கிக்கிறேன். சண்டாளி ஆடையை நீக்கிட்டு குடுறி பாலை. இந்த ஆடை பாலாடை அப்படிலாம் குடிச்சு வளர்ந்தவங்க. இப்படி எல்லாம் என்ன வளர்த்த சமயத்தில் மாட்டுத்தோட இருக்கிற நாட்டு அமெரிக்க பேடிய மத்தியில் சட்ட செய்ய மறுத்தவள மாறியாது வந்துட்டான். மானக்க தமிழை முத்தம்னாக்கிறேன். அவன் கிழக்க மகாராஜா வாக்காளி வெள்ளக்கார நாயி. அவன் வரட்டு மகாராஜா அவனை பேசிக்கிடுவான். அவன் எல்லாம் வாக்காளி எனக்கு ஏன் மூத்துறங்கிறேன். தங்களுக்கு காட்சி தொடுத்து கன்னியாகுமரி கட்டப்படும் பேர் அந்த கறந்த படையும் காக்க மறுத்தாது. என் தம்பி ஊமத்தனை பாண்டியன் பேர் விளைத்தால் இந்த பூமியில் ரத்தம் பூமியை மறுத்தாது. இந்த கொண்டையின் கோட்டை மரபு வருத்தம் பகுதியில் விளையத்தோடு பேரை உரைத்தார். இந்த பேர் உலகமே காணுகும். இருந்த பதிலும் சிங்கத்திற்கு முன்று நறுபடி எடுத்தால் அஞ்சுமா அடிமணியுமா பின் வாங்கமா புறம்பு காட்டுமா எப்போது நடக்க போதும். ஆனால் இந்த உடம்பில் ரத்தம் இருக்கிற உலக மக்களுக்கு என்ன பண்ணுவோம். நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்காக எப்போது முரணம் என்றைக்கும் போன முத்தமகன் யாவகம் இருக்கட்டும். இருந்த போதிலும் 1000 கம்பளன் ஒரு பரிவாரம் 64 படவர்களும் நமது பிள்ளைமகன் கால்வாருக்கு வட்டிக்காத படத்திற்கான நிலைமையை சொல்லி அனுப்பி வைத்தோமே. அண்ணன் பேர் வாங்கி வந்து விட்டீர்களா? நடந்த பிறந்தான் என்ன 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படத்தலைவர்களும் பாளையங்கோட்டை கரிச கூட்டாரத்துக்கு ஏக்க அறியுங்க ஏக்கன்னு சொல்லி நம்ம பாசியில் அப்படி தில்லாலங்க பாட்டு பாடிக்கிட்டு போய்க்கு இருந்தோம். அப்படி போய்க்கு இருக்கும்போது எப்போது வந்தேன் காட்டு நாக்கி முடி சொந்தமான எட்டியாவரம் இல்லத்தரசில் 800 மாடு மேய்ஞ்சிக்கிருந்துச்சு. இந்த 800 மாட்டுமே ஐயா கணக்கப்பில் பார்த்த உடனே மாட்டெல்லாம் ஓட்டுங்க கூடங்க நாய்க்கிறேன் அப்படின்றாங்க. மாமனாரே அண்டவருக்கு நமக்கு ஏற்கனவே பயம் இருக்குது. அப்படி மாடுகளை பற்றி சென்றால் மீண்டும் பகையாம தெரிவிக்க வேண்டாமா? ஐயா கணக்கப்பிள்ளையா எட்டியாவரம் செம்மின் எட்டப்பராசனுக்கு நாமுடைய கட்டவும் மகாராஜாவும் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டிருக்கிறது. பகை உள்ளவர்கள் மாற்ற ஓட்டினா மீண்டும் பகை வருமானு சொல்லி கேட்டான். என்ன தெரிவித்தார்? அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க, அங்க கரிச கொட்டாத்தில் இருக்கும் 136 வட்ட நெல்லையும் தலைச்சுமையா சுமந்து வர முடியாது, மாட்டுகள்ல பொதி ஓட்டு கொண்டு வரணும், மாட்டெல்லாம் ஓட்டுங்க. அதன் பிரகாரம் ஆமாங்க. இவன் நான் மாட்டை ஓட்டுனுங்க, இவனை எண்ணி பார்த்தாங்க. நான் மாட்டை பார்க்க இவன் ஓட்ட பார்க்க, இவன் ஓட்ட பார்க்க நான் மாட்டை பார்க்க ஓட்டிட்டு போனாங்க. ஓட்டிட்டு போகும்போது 799 மாடு வருது, ஒத்த மாட்டை காணாங்க. எங்கே சென்றது? அந்த ஒரு மாட்டு என்னமோ தெரியலங்க. இவனை போய் பார்த்துட்டு வாடான்னு சொன்னா ஆரக்குளம் கம்மா கரை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வேட்டமா இருக்குமா போகும்ல, அந்த கம்மா கரையில் நின்றுக்கிட்டு இவன் சொல்றான் கோடாங்கி நினைக்கிறேன் அந்த ஒரு மாடு அக்கறையில் போய் புளித்தண்ணுக்கு இருக்கு. பச்சை மேந்த மாட்டையும் ஒன்னா சேர்த்து பத்திக்கிட்டு போய் போகும் இடத்தில் சிறி வைகுண்டத்துக்கும் பக்கத்தில் போய் மாட்டை அமர்த்தி வச்சுட்டு கோட்டை வாசல்ல போய் அப்படி ஏறி பார்த்தான். கோட்டை வாசல் ஆமாங்க. வேங்க போல படுத்திருந்தாரு வேளாண்டி. ஒரே வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா அங்க நமது பாசியில் எந்திரியப்பா அப்படின்னு சொல்லி என்ன தெரிவித்தார்? மனுஷன் எந்திரிச்சாருங்க. சரி. சுத்தி முத்தியும் பார்த்தாரு, கண்ணு ரெண்டையும் தேய்ச்சாருங்க. கண்ணு ரெண்டையும் இப்படி புடிச்சு கச்சைக்கு தேய்க்கிறாரு. சரி. தேய்ச்சி மனுஷன் தோச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாரு. காரணம் மூணி அடிச்சிருப்பாரு போல. என்ன? சாராயா அடிச்சு சாப்பிட்டுருக்காரு, கஞ்சா சாப்பிட்டுருக்காரு, பீர் அடிச்சிருக்காரு. கலக்கு. ஆனா அந்த காலத்துல பீர் கிடையாது. ஆமா, கலக்கு முட்டி அடிச்சிருக்காரு. சரி. பாட்டில் அங்கிட்டு கடைஞ்சி குடம் உடஞ்சி கடைஞ்சி இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க? கொட்டை அங்கிட்டு கடைஞ்சி இத பாத்தீங்களா நீங்க அறந்துறீங்களா? சரி, இந்த மனுஷன் அதனாலதான் போதையில கிடக்காரு. மறுபடியும் ஒரே வேளாண்டி நெய்யப்பா அப்படின்னா என்ன தெரிவித்தார்? மனுஷன் எந்திரிச்சாருங்க. எந்திரிச்சோன்னு என்ன கேட்கலாம்? கம்பள வீரர்களே வாருங்கள், தாங்கள் வந்த காரணம் என்ன, தங்களுக்கு என்ன வேண்டும் வாருங்கள். மற்றும் கேட்கணும்ல, சற்று அமர்கள். அவர் அதெல்லாம் விட்டுவிட்டு இல்ல என்ன கேட்கலாங்கிறேன். நீங்களே யாரா? நிறுத்துங்கள் வார்த்தை. எங்கள் வீரபதி கபத்தா டாவன் கட்டல மானக்கட்ட வடையர்கள். ஆமாங்க. தாங்கள் ஏன் பொறுமை? வேளாண்டி அப்படி கேட்டாருங்க. பிறகு வேளாண்டி நீ செய்யறது போற நையாண்டி, அவவே நாட்டுல விதி வந்து சாரியா ஓம குத்து வாங்கி செத்துறாதையா அப்படின்னு சொன்னா அவர் அதுக்கும் கேட்கல. மீண்டும் நீங்களா யாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல பாஞ்சாலம் குளிச்சு கம்பளம் ராஜாவளம் கம்பளம் தெரிவித்தீர்கள். கம்பளம் சொன்னா என்ன சொல்லணும்? என்ன தெரிவித்தார்கள்? கம்பளம் சொன்னதுக்கு உங்களுக்கு சம்பளம் இல்லை. யார் கொண்டு சம்பளம்? மான கட்ட மாட்டை நமக்கு சம்பளம் தர ஆரம்பித்தாப்படா ஏக்கரே அப்படின்னு வேளாண்டி
வேளாண்டி தாங்கள் ஏன் பொறுமை? ஐயா நாங்க சம்பளத்துக்காக வரல, பணத்துக்காக வெற்றிக்காக எங்களுடைய மகாராஜா 1க்கு 1 காலா 2க்கு 2 காலா நெல்லு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நெல்ல குடியா அப்படின்னு சொல்லி நெல் கேட்டதற்கு நெல்லு குடியான்னு தான் கேட்டான். அதுக்கு என்ன சொல்றாரு? நெல் இருக்குன்னு தெரிவிக்கணும், இல்லை என்று சென்று பாருங்கள். இருக்கு இல்லை தர முடியாது, கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ எங்களுக்கு உரிமை கிடையாது. ஆமாங்க. அந்த விக்டோரியா மாநிலத்தில் நெல்லை கேட்டு பாருங்கள், நெல்லை தர என்று தெரிவிக்க வேண்டும். 2 வார்த்தையில முடிச்சு போடலாம். ஆமா. அவர் அதெல்லாம் விட்டுட்டு நெல்லுண்டி கேட்டா பத்திரிக்கை கல் எடுத்து உங்க பல்ல உடைப்பேங்கிறாருங்க. எங்களை பாத்துங்க. அப்பதான் ஐயா யாருடைய பல்லை யார் உடைப்போம்னு கேட்டார். அப்பதாங்க ஐயா சொன்னாரு. பிறகு கணக்கப்பிள்ள சொன்னாரு, இது நம்மள கேட்ட கேள்வி இல்லை, பெரிய மராசா சின்ன மராசா கேட்ட கேள்வி அப்படின்னு சொல்லுமே நம்ம கம்பள வீரருக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. கோவம் உருவாகி ஆளுக்கு ஒவ்வொரு அடி அடிச்சுங்க. வேளாண்டி ஐயா அங்கனே செச்சு போய் பேகிச்சமன வேளாண்டி செச்சு போய் கடிச்சமன கரப்பத்தவர் படகிச்சமன பாண்டியவர் பட்டேல் 136 பட்டேல் நெல்லு. இதற்கெல்லாம் காரணம் ஐயா கணக்கா பிள்ளை. தாங்கள் யாவேரும் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பினோம். அண்ணன் தேவி இருவரும் வட்டிக்கு நெடுக்கல்கள் கொடுத்தால் வாங்கி வரல, இல்லையென்றா திரும்பி வாழ்ந்தால் தெரிவித்தேன் தவிர இப்படி கொன்று குவித்து கொள்ளை தெரிவிக்கிறீங்க. தெரிவித்தீங்க பணத்துக்காக வெற்றிக்காக கேளுங்கள், கொடுத்தா பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வந்து விடுங்கள் என்று உங்கள் உடம்பிறந்த ஊமத்துற பாண்டியர் சொன்னாராம். ஆமாங்க. என்ன தெரிவித்தார்? கொடுத்தா பாருங்கள், கொடுக்காவிட்டால் எப்படியாவது தந்திரமாய் நெல்லை கொன்று வாருங்கள், அந்த தந்திரமா நெல்லை கொன்று வாருங்கள் சொன்னா சாமர்த்தியமாக சொல் 1 பத 2 திருப்பிட்டாருங்க. அங்க இருக்கும் காவலாளியை கொன்று நெல்லை கொண்டு வர முடியாது செஞ்சுட்டாரு. என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டான். இதுக்கெல்லாம் ஐயா கணக்கப்புள்ளதாங்க காரணம். எங்களை மன்னிக்க. அப்படித்தான் இருக்கட்டும். நடக்க மணிக்கு 1 அரை மணி சென்று நான் நடத்ததாக தம்பி ஊமத்துறை பாண்டியை சீக்கிரம் அழைத்து பாருங்கள், மற்ற யோசிக்கலாம்.